வணக்கம். நான் ரவிதேவன் பேசுகிறேன். கள்ளத்துப்பாக்கி படத்தோட ப்ரொடியூசர். ஆக்சுவலாக கள்ளத்துப்பாக்கி அப்படின்னு வந்த உடனே வந்து இமிடியட்டாக வந்து எனக்கு இந்த விஷயத்தை வந்து உலக அளவில் கொண்டு போனது குற்றன் செய்திகள் தான். அதனால் அதை வந்து நம்ம மறக்க முடியாது. இப்போ மறுபடியும் அவங்களே வந்து ஃபினிஷிங் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவர் டைரக்டர் லோகியாஸ், இவர் பத்திரிகையாளர் அசோக்லதா சார். சரி சார், இந்த டைட்டில் பிரச்சனை ஒன்று இருந்துச்சு. இந்த டைட்டில் பிரச்சனை வந்து நீங்கள் கள்ளத்துப்பாக்கி, அப்புறம் விஜய் சாரோட படம் ஏஆர் முருகதாஸ் வந்து துப்பாக்கின்ற டைட்டில் வச்சிருந்தார். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு புகார் கொடுத்துருந்தீங்க, இந்த மாதிரி டைட்டில் ப்ராப்ளம் இருக்குது, அதனால் டைட்டில் அவங்க மாற்றணும்னு சொல்லிட்டு. திடீர்னு இந்த டைட்டில் வந்து ஒத்து போச்சுன்னு சொல்கிறாங்களா, இது உண்மையான செய்தியா? எப்படி ஒத்து போச்சு சார்? ஆக்சுவலாக வந்து பிரச்சனைகள் அப்படின்னு நிறையா இருந்துகிட்டு இருக்குது. எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து சொல்யூஷன் வந்து இப்போ கோர்ட் மூலம் போகுது அப்படின்னா அது கடைசி வரைக்கும் போயிட்டே இருக்கும். இது வந்து அது கோர்ட்டு வந்து தப்பாக சொல்லலாம். அது கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அது நல்ல சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அந்த காலகட்டங்கள் வரைக்கும் வந்து நம்ம இப்போ நான் காத்திருக்கேன்னா எனக்கு ஆப்போசிட்டில் இருக்க அவங்க காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதே பிரச்சனையை வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து அனுகூலமான முறையில் முடிச்சிருந்தாங்கன்னா என்றைக்கே முடிஞ்சிருக்கும். ஆனால் இது வந்து முருகதாஸ் சார் அவர்கள் வந்து ரொம்ப ஆக்சுவலாக எப்படி சொல்லணும்னா அவர் வந்து இந்தியாவில் இன்றைக்கி பெரிய டைரக்டரில் அவரும் ஒருத்தர். அவ்வளோ பெரிய டைரக்டர் வந்து நீங்கள் ஒரு டெக்னீஷியன், நான் ஒரு டெக்னீஷியனுக்குள்ளே ஒரு டெக்னீஷியனுடைய ஃபீலிங் உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு இயக்குனர் முருகதாஸ் சார் அவர்கள் வந்து ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு லெட்டர் கொடுத்தோம். எப்படின்னா இந்த துப்பாக்கி படத்து டிசைனையோ துப்பாக்கி டைட்டிலையோ வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறோம் அப்படின்னு எங்கள் லெட்டர் கொடுத்ததுக்கப்புறம் தான் எங்களுடைய வழக்கு வாபஸ் வாங்கப்பட்டது. அதனால் வந்து இந்த படம் கண்டிப்பாக வந்து எங்கள் கள்ளத்துப்பாக்கி எப்படி வெற்றி வருமோ அதே மாதிரி முருகதாஸ் சார் அவர்களின் துப்பாக்கி படமும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். சார், இப்போ இந்த உங்களோட படம் துப்பாக்கின்ற டைட்டில் பிரச்சனை நீங்களும் முருகதாஸ் சாரும் முடிச்சிட்டிங்க. பட் உங்களோட கிரியேட்டர் இருக்கார்ல லோகையா சார், அவர் என்ன சொல்கிறாரு, அவர் இதை பற்றி என்ன நினைக்கிறார் சார்? எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த பிரச்சனை இவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டைரக்டர் முருகதாஸ் சார் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும், அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ டெக்னீஷியனாக வந்து அவர் கூப்பிட்டு இருக்கிற விஷயத்தை அவர் வந்து பேசும்போது அதை வந்து எங்களால் மீற முடியல. அவர் பேசினார், இது பண்ணார், எனக்காக இது பண்ணுங்க அப்படி மாதிரி சொன்ன கேட்டார். அதுக்காக ப்ரொடியூசர் வந்து அதை கேஸ் வாபஸ் வாங்கிட்டார். எனக்கு என்ன இந்த படம் சீக்கிரமாக ரிலீஸ் ஆகணுங்கிற ஒரு ஃபஸ்ட் படங்கனால அந்த இது இருக்குது இல்லைங்களா. ஸோ அதனால் இந்த படம் வந்து சீக்கிரமாக ரிலீஸ் ஆகணும்னு எனக்கும் ஒரு இதாக இருக்குது. பட் இந்த பிரச்சனை இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, ரவிதேவன் சார் ஆச்சு, லோகையா சார் இயக்குனர், தயாரிப்பாளர், உங்களுக்கு உறுதுணையாக இருந்தது அசோக்லோதா பத்திரிகையாளர். இப்போ அவர் வந்து இதை பற்றி என்ன நினைக்கிறாரு, இந்த படத்தை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக டைட்டில் பிரச்சனையை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். எல்லாருக்கும் வணக்கம். நான் அசோக் ஜி லோடா. இந்த துப்பாக்கி பிரச்சனை பெரிய அளவில் பிரச்சனையாகி கோர்ட்டு கச்சேரின்னெலாம் போய் ஒரு சுமூகமான ஒரு தீர்வுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு முதற் காரணம் ஏஆர் முருகதாஸ். அவர் இல்லைன்னா இந்த முடிவு வந்திருக்காது இந்த படத்துக்கு. இது வேறு சில பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியிருந்திருக்கும். அவர் கூப்பிட்டு ஒரு டெக்னீஷியன் இன்னொரு டெக்னீஷியனோட பேசி அவ்வளோ பெரிய டைரக்டர் அவர் கூப்பிட்டு உட்காந்து பேசினதுக்கப்புறம் ப்ரொடியூசராலையும் அதை மறுக்க முடியல. அவரும் அவ்வளோ தொலைவு இறங்கி வந்து பேசியிருக்காருன்றது ஒரு பெரிய விஷயம். அவர் கேட்டதுக்காக மட்டும் இந்த படத்தை விட்டு கொடுத்துருக்கு, இந்த டைட்டிலை விட்டு கொடுத்துருக்கு, இந்த டிசைனை விட்டு கொடுத்துருக்காங்க. இந்த படம் துப்பாக்கி படம் வெற்றி பெறணும்னு நான் வாழ்த்து.